இன்னைக்கு இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. கர்நாடகாவுக்கு நமக்குமே 7 ரூபா வித்தியாசம். இன்னைக்கு போய் ஹொசூர்ல போய் பாருங்க, எல்லாராலையும் அங்கதான் டீசல் அடிக்கிறாங்க. காரணம், திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக 5 ரூபாய் 4 ரூபாய் பெட்ரோல் டீசல் குறைப்போம் என்று சொல்லியும் குறைக்காத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. முதல் அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துல யாருக்குமே பெட்ரோல் டீசல் விலையை பற்றி பேசுவதற்கு உரிமை இல்லை. இது நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று நிதியமைச்சரா சொல்றாங்க. தர்மேந்திர பிரதான் அவர்கள் 2014 நம்முடைய முதல் கவர்மெண்ட்ல பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அவர் சொன்னார், ஜிஎஸ்டிக்குள்ள நாங்கள் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஜிஎஸ்டியில கன்சென்சஸ் பேஸ்ட், எல்லா மாநிலத்தினுடைய நிதி அமைச்சர்களும் சேர்ந்துதான் டெசிஷன் எடுக்கிறாங்க. ஓட்டிங் சிஸ்டம் ஜிஎஸ்டியில கிடையாது. எல்லாரும் ஓட்டு போடுங்க, அதிகமா ஓட்டு போட்டாங்கப்பா. ஜிஎஸ்டியில இதுவரைக்கும் கன்சென்சஸா எல்லோரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆனால் மத்திய அரசு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், தமிழகத்தினுடைய நிதி அமைச்சர் அவர்கள் தயார் என்று சொல்லட்டும், அதுக்கப்புறம் நாங்க பேசுறோம். சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இவர்களுக்கு ஆட்சி நடத்த தெரியவில்லை. அதையெல்லாம் தாண்டி தேர்தல் வாக்குறுதியை சொல்லி இருக்கக்கூடிய 5 ரூபா 4 ரூபாயை குறைச்சிட்டு இவங்க பேசுங்கன்னா, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்றால் நாங்க குறைச்சிருக்கோம். ஆனா ஜிஎஸ்டில இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும், ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரணும், அப்பர் லிமிட் 28% நீங்க கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா அது ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஒரு கன்சென்சஸ் பேஸ்ட் முடிவு. சோ நிதியமைச்சர் சொன்ன பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களும் தயார் என்கின்ற பொருள் தான். ஏன்னா நிதியமைச்சர் தனியா ஒரு கருத்தை சொல்ல மாட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், ஆளுகின்ற மாநிலங்களா இருக்கட்டும், நாங்க தயார். மிச்ச மாநிலங்கள் தயாரா என்பதை கேள்வியைத்தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வச்சிருக்கிறாங்க. அதனால அடுத்து நடக்கக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ல தமிழகத்தினுடைய நிதியமைச்சரை ப்ரப்போஸ் பண்ணட்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா நிதியமைச்சரும் ஏத்துக்க போறாங்க.